மகாபெரிவா துடிகளே சரணம். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நம்மளோட சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வேண்டிய பணிவான வணக்கங்கள், கோடான கொடி நன்றிகள். யார் யாருக்கெல்லாம் நான் செய்கிற காரியம்னு ஜெயமாகணும்னு ஆசை இருக்குன்னு எஸ்ன்னு போடுங்க நம்ம கமெண்ட்டில். பாவங்கள் எல்லாம் விலகணும், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கணும், வியாதி போகணும், நான் செய்கிற காரியங்கள் எல்லாமே எனக்கு ஜெயமாகணும். இதுக்கு எளிமையான வழி என்னங்க? ரொம்ப ரொம்ப எளிமையான வழி தான் இந்த பதிவில் நம்ம சொல்ல போகிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிட நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விஷயம்தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறது. சரிங்களா? என்ன பண்ணால் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாம்? ஒன்றும் இல்லைங்க, உங்கள் ஜாதகம்னு உங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஜாதகத்தில் என்னென்னலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத பாருங்கள், அதை எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் பிறந்த நட்சத்திரம் கண்டிப்பாக அதில் இருக்கும். நீங்கள் பிறந்த திதி, நீங்கள் பிறந்த நாளில் ஏதாவது ஒரு திதி இருக்கும். சரிங்களா? இப்போ அமாவாசை, பௌர்ணமி, சதுர்த்தி, சதுர்தசி, ஏகாதசி இப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா? இதுதான் திதின்னு நம்ம சொல்கிறது. அந்த மாதிரி அதில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஜாதகத்தில். நீங்கள் பிறந்த திதி என்னைக்கு அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் யோகம் என்னங்கிறதையும் கொடுத்து வச்சுருப்பாங்க. அடுத்து கரணம் என்னங்கிறதும் எழுதியிருப்பாங்க. இது நாளையும் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? நீங்கள் இது நாளையும் ஒரு கேலண்டர் எடுத்து என்னன்னைக்கெல்லாம் இது வருதுன்னு பாருங்கள். நீங்கள் பிறந்த நட்சத்திரம் மாதத்தில் ஒரு நாள் வரும், அது என்னைக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்னென்ன பாவங்கள் எல்லாம் செஞ்சுருக்கீங்களோ அது அத்தனையும் விடுபட ஆரம்பிக்கும். நம்ம பாவத்திற்குரிய பலன் தான் இந்த நட்சத்திரத்தில், இந்த நாளில் இவங்களுக்கு நம்ம பிறக்கணும் அப்படிங்கிறது கர்மா. அந்த கர்மாவை அழிக்கக்கூடியது, அந்த கர்மாவை போக்கக்கூடியது அப்படின்னா நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தில் நீங்கள் விரதம் இருக்கணும். விரதம் இருக்குன்னா ரொம்பலாம் ஒன்றும் கஷ்டப்பட வேணாங்க. நீங்கள் பால் பழம் சாப்பிட்டுக்கலாம், எளிமையான உணவுகள் எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெவியாலாம் சாப்பிடாம எளிமையாக பால் பழம் சாப்பிட்டு நீங்கள் விரதத்தை எடுத்துக்கலாம். அடுத்து உங்களுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது முன்னேறிக்கிட்டே இருக்கணும், எனக்கு வந்துக்கிட்டே இருக்கணுங்க அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திதி என்ன திதின்னு பாரு. அந்த திதி அந்த மாதத்தில் என்னைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த திதியில் நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது பன்மடங்கு பெருகும். இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, எல்லாரும் பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக ஜோதிட நூல்லேருந்து எடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய வியாதி, நோய், இந்த கஷ்டம்லாம் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த யோகத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த யோகம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு நீங்கள் விரதம் இருக்கணும். அடுத்து கரணம் அப்படிங்கிறது, கரணம் தப்பினால் மரணம் சொல்லுவாங்க. கரணத்தை தெரிஞ்சு கையாண்டா நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் ஜெயமாகும். இதெல்லாம் தாங்க இப்போ இருக்கிறவங்களுக்கு எல்லோரும் சொல்லி கொடுத்து எல்லாம் வெற்றி அடைகிறாங்க. இதுதாங்க உண்மை. நீங்கள் இதுக்காக நீங்கள் காசு செலவு பண்ணலாம், நீங்கள் போய் பார்க்கணுங்கிறதில்ல. உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்கள். அதை கேலண்டரில் என்னென்னைக்கு வருதுன்னு பாருங்கள். அன்னைக்கு முடிந்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் விரதம் இருக்கணும்னு இல்லைங்க. உங்களுக்கு பிடிச்ச உணவு அன்றைக்கி நீங்கள் சாப்பிடாமல் இருந்தீங்கனாலே அது விரதம். என்வி சாப்பிட்றவங்களா இருந்தால் என்வி சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா அதுக்குமே விரதம்னு தான் பேர். நொறுக்கு தீனிகளை குறைச்சிக்கிட்டிங்கனாலும் விரதம்னு தான் பேர். இந்த மாதிரி விரதங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதற்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று கொண்டே இருப்பீர்கள். உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது. இதை குறித்து வச்சுக்கோங்க, பயனடையுங்கள், அடுத்தவங்களுக்கும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.